அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். எப்படி இருக்கு? யாரோ ஒரு சாமானியன் நின்று ஏதோ இந்த உலகத்தையே மறந்து வேற ஏதோ ஒரு கஷ்டத்துல குடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த நபர் யார் அப்படின்னு கொஞ்சம் உத்து பாருங்க. நமக்கு வேண்டப்பட்டவங்க தான், ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். கொஞ்சம் உத்து பாருங்க. கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு கஷ்டத்தை பார்த்த மாதிரி அப்படியே நின்று சைடிஷ் சாப்பிட்டுக்கிட்டே பியர் அப்படிங்கிறத குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ 2 நாளாக இவரை பற்றி தான் திமுகவில் சர்ச்சை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எப்பொழுதுமே திமுகவில் ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து சர்ச்சையில் சிக்குவாங்க. ஒன்று துரைமுருகன் வருவார், இல்லை பொன்முடி வருவாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து சர்ச்சையில் சிக்குவாங்க. இப்போ இவரு சிக்கியிருக்காரு. இவர் சர்ச்சையில சிக்கிறது இப்பதான் புதுசா அப்படின்னா, இவர் எப்போ மீடியாவுக்கு வந்துட்டார் அப்படின்னாவே இது சர்ச்சையா தான் மாறும். அத மாதிரியான நபர் தான். இதுக்கு முன்னாடி வந்து தகவல் தொழில்நுட்ப துறையோட அமைச்சரா இருந்தாரு. திமுக அங்க இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் 2023ல இவர் வந்து பால்வளத்துறை அமைச்சரா மாத்தி விட்டாங்க. மாத்தி விட்டதுக்கு அப்புறம் இவரு சிக்கின முதல் சர்ச்சை அப்படின்னா, தந்தி டிவில ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து அசோகா வர்ஷினி அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுப்பாங்க. அப்போ எடுக்கிறப்போ அவங்க வந்து ஒரு கேள்வி அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இதை மாதிரி பச்சை பால் வந்துட்டு இருந்தது, இல்லை பச்சை பாக்கெட் பால் ஆவியன்ல வரும்ல, ஸோ அந்த பாக்கெட் பால் வந்துட்டு இருந்தது, அதை ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு மனோ தங்கராஜுக்கு பதில் தெரியல, என்ன சொல்றது, என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னு தெரியல. அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, கொழுப்பு அதிகமா இருந்தா அப்படிதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்கள நக்கல் பண்ற மாதிரி அவர் அந்த பதில் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இந்த பச்சை பாலை ஏன் தான் நிறுத்துறீங்க? அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு நான் பச்சை பால் வாங்குறேன் சார், அது நல்லா இருக்குது சார், ஏன் சார் அது நிறுத்துறீங்க? கொழுப்பு புண்ணா நல்லா தான் இருக்கும். சார் ஏன் இஷ்டம் சார், எனக்கு என்ன வேணுமோ நான் 4% கொழுப்பு வேணாலும் சாப்பிடுறேன், 3%. பட் இப்போ திரும்ப என்னத்துக்காக லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு, திரும்ப எப்படி மக்கள் மத்தியில இப்ப பேசு பொருளா மாறி இருக்காரு அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு வந்து விரக்தியில கொண்டு போய் விட்டுருக்காங்க திமுக. என்ன விரக்தி அப்படின்னா, திமுகவுல நீங்களே பார்த்திருக்கலாம், மூத்த அமைச்சர்கள் நிறைய பேருக்கு, அதாவது திமுகவுடைய மூத்த தலைவர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த முறை சீட்டு கிடையாது அப்படின்னு திமுக முடிவு எடுத்திருக்காங்க. திமுகனா ஸ்டாலின் திமுக கிடையாது, உதயநிதி திமுக, சபரீசன் திமுக முடிவு எடுத்திருக்காங்களாம். அப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா அமைச்சரும் கோச்சுப்பாங்கல்ல. நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு வந்து நீங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னா எல்லாரும் கோச்சிப்பாங்க, கிரவுண்ட்ல வேலை செய்ய மாட்டாங்கல்ல. சோ அதை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக திமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு நாங்க சீட்டு கொடுக்கலங்க, ஆனா உங்க மகனுக்கு கொடுத்துடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு, சரி எனக்கு கொடுக்கல என் மகனுக்காவது கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத நிறைய அமைச்சர்கள், நிறைய மூத்த அரசியல்வாதிகள் ஆயிடுவாங்க. சோ அந்த திட்டத்தை திமுக கையில எடுத்திருக்காங்க. ஆனா கூடவே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதை எல்லாருக்கும் செய்ய முடியுமா? எல்லா மூத்த அமைச்சர் இல்ல மூத்த அரசியல்வாதிகளுடைய பசங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? முடியாது இல்ல. சில பேரை தட்டி கழிக்கணும்ல. சோ அத மாதிரிதான் இந்த மனோ தங்கராஜ் அவர்களை தட்டி கழிச்சிடலாம், அவருக்கு இந்த முறை சீட்டு கிடையாது, இவர் பெருசா அவருடைய பால்வளத்துறையோ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த துறையிலயோ பெருசா பெர்ஃபார்ம் அப்படிங்கிறத பண்ணல, சோ அவரை தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திமுக நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் மனோ தங்கராஜுக்கு போக, இவர் ஆல்ரெடி 2023லயே ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. என்ன அந்த துறையில இருந்து இந்த துறையில மாத்திட்டாங்க, அந்த துறையில அவர் பிரச்சனை பண்ணதுனால தான் மாத்துறாங்க, பட் அவரு வந்து வருத்தத்துல இருந்தாரு, என்ன மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த மனோ தங்கராஜுக்கு இந்த விஷயமும் காதுல போய் சேர, என்னது எனக்கு திமுகவுல சீட்டு கிடையாதா அப்படிங்கிற விஷயம் போயிட்டு அவரு காதுல சேர்ந்ததுனால அதுக்கப்புறம் மனுஷன் வந்து ரொம்ப வருத்தத்துல இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வருத்தத்துல இருந்த ஒரு நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு இமேஜா இருக்கலாம். இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்க இல்லையா, அது வந்து அந்த வருத்தத்துல கூட இருந்திருக்கலாம். அந்த வருத்தத்துல இருந்தார்ல, அந்த வருத்தத்துல அப்படியே இருந்திருந்தார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில நேத்திக்கு வந்து ஒரு சேட்டலைட் சேனல் வந்து அங்க வந்து டிபேட் அப்படிங்கிறத பண்றாங்க, ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி போகுதுன்னு வைங்களேன். அதுல வந்து டிஎம்கே சைடுல மனோ தங்கராஜ், அதிமுக, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதுல பேசுறப்போ மனுஷன் ஆல்ரெடி விரக்தியில இருக்காரு, வருத்தத்துல இருக்காரு, சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்காரு. சோ அவரை ஏதாவது லைட்டா கேட்டா ட்ரிகர் ஆயிடுவாரு அப்படின்னு தெரியும். ஆனா அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வியூல நம்ம ஸ்கோர் பண்ணோம், அந்த டிபேட்ல வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி நமக்கு அந்த டிஃபேம் ஆன விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணோம், பாயிண்டா பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் மனோ தங்கராஜுக்கு. சோ அதுக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கன்னியாகுமரியில இருந்த
44 கல்குவாரியில 40 கல்குவாரியை வந்து நாங்க இந்த ஆட்சியில மூடி இருக்கோம். இங்க கன்னியாகுமரியில இருந்து மலைகள் வெட்டி கேரளாவுக்கு எடுத்துட்டு போறத நாங்க தடுத்திருக்கோம், இவ்வளவு கல்குவாரியை மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சில காரணங்கள்லாம் தான், பெட்டிஷன் போட்டேன், எல்லாம் பண்ண, தடுத்து நிறுத்தின அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஹிம்லர் வந்து அங்க இருந்தாங்க. சோ உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல கனிம வளத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல அதிகமா போராடின ஒரு கட்சினா அவங்கதான். சோ அவங்களுக்கு தெரியல மனோ தங்கராஜ் என்ன பண்ணாரு, ஒரு அமைச்சர் அப்படிங்கிற பதவியை கையில வச்சுட்டு கன்னியாகுமரியில என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. சோ அங்க ஹிம்லர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் தடுத்து நிறுத்திட்டோம், இவ்வளவு மூடிட்டோம்னு சொல்றீங்க, நேத்தி கூட இங்க இருந்து வெட்டி, இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, ஆனா இப்ப கூட வெட்டி எடுத்துட்டு போற ஆதாரம் அப்படிங்கிறது எங்க கிட்ட இருக்கு. இதே மாதிரி நீங்க மூடணும்னு சொன்னீங்கல்ல, அது எதுவும் நீங்க மூடல. இங்க சில கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, ஆனா அது எதையும் நீங்க மூடல அப்படின்னு சொல்லிட்டு ஹிம்லர் ஆதாரப்பூர்வமா பேச போக, அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் கைத்தட்ட ஆரம்பிக்க, ஆல்ரெடி வருத்தத்துல சோகத்துல பியர் குடிச்சு வருத்தத்தை போக்கிட்டு இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு கோபம் அப்படிங்கிறது வந்துருச்சு. சோ அதுக்காக அந்த பொது வெளியில அவர் பேசின அந்த கெட்ட வார்த்தைகள் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இவர் வந்து ஒரு லேடி ஆங்கர், அவங்க கிட்டயே அத மாதிரி பேசுற நபர் அப்படின்னு சொன்னால. நேத்தி பொதுவெளியில என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்களாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கப்போ, அதாவது இவங்கெல்லாம் இப்போ போராட்டம் நடத்தினாங்களா, அந்த அளவுக்கு வீரியமா போராட்டம் நடத்தினாங்களா, நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கப்போ நீங்களாம் வந்து உங்க அப்பா கோமணத்துக்குள்ள இருந்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் பொது வெளியில இந்த விஷயத்த பேசுறாரு. என்ன பிரச்சனை? சும்மா இந்த ஊழல் ஒரு அமைச்சர், ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன், சமூகத்துல ஒரு இடத்தை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாராவது இப்படி பேசுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம திமுக அமைச்சர் இந்த விஷயத்த பேசி இருக்காங்க. பட் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அத மாதிரி ஜென்மங்கள் அத மாதிரி பேசும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க பொறுத்துட்டு தான் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சேனலை சேர்ந்த நபரும் சரி சார் பொதுமக்கள் பாக்குறாங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லதான் முடியுதே தவிர, நீ வெளில போயா அப்படின்னு சொல்ல முடியல. இத மாதிரி வார்த்தை பேசுனதுக்கு நீ வெளில போனி ஒன்னும் இங்க பேசி கிழிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல. பட் என்ன அப்படின்னா, மனோ தங்கராஜ் அந்த இடத்துக்கு வந்தது அவரு ஸ்கோர் பண்ணணும். அவரு ஸ்கோர் பண்ணி ஏதாவது டிஎம்கேல திரும்ப வந்து சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாரு. ஆனா வந்ததுனால 2 விஷயம் நடந்து போச்சு. ஒண்ணு, நாம் தமிழர் சொன்ன டேட்டாஸை வச்சு மனோ தங்கராஜுக்கு அடி விழுந்துருச்சு, அதாவது அவரு சொன்ன விஷயங்கள் பொய் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு பதட்டமானதுனால கோபமானதுனால ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்ததா, ஏற்கனவே இவர் மேல சர்ச்சைகள் போயிட்டு இருந்ததா, அது பத்தாது அப்படின்னு இப்ப இன்னும் சர்ச்சையா, ஏற்கனவே கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாரு. ஆனா இந்த முறை இத மாதிரி ஒரு வசனத்தை போட்டு மனோ தங்கராஜ் வந்து சிக்கியிருக்காரு. சோ இனிமே மனோ தங்கராஜ் வந்து காலிலே போய் விழுந்தா கூட திமுக சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி கொடுக்கணும்னா ஏதாவது கொடுக்க வேண்டியது கொடுத்தா வேணா கொடுக்கலாம். பட் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல சில பேருக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல முதல் நபரா இப்ப மனோ தங்கராஜ் வந்து இந்த இஷ்யூக்கு அப்புறம் திமுகவுல இருந்து அந்த கேண்டிடேட் பொசிஷன்ல இருந்து வெளியில தூக்கப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்தடுத்து இப்போ ஒரு அமைச்சர் தன்னுடைய கோபம் தன்னுடைய விரக்தியை வெளியில காமிச்சாரா, சோ அடுத்தடுத்து திமுகவுல இருந்து நிறைய அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும்னா காமெடி வீடியோஸ்லாம் நிறையவே வரும். இது எல்லாமே இவங்க எங்க போனாலும், திமுக எந்த டிபேட்டுக்கு போனாலும், எந்த நபர் எவ்வளவு திமுகவுல சூப்பரா பேசக்கூடிய நபர்கள் போனாலுமே இத மாதிரி டிபேட்ல மொக்க வாங்கிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கிறது 520 வாக்குறுதி. 520 வாக்குறுதியை கொடுத்துட்டு எதுவுமே செய்யாம போய் நின்னா ஆளுக்கு 4 ஏதாவது நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க தானே, இதை கூட செய்யலையே அப்படின்னு கேட்பாங்க தானே. இவங்க சொல்லிட்டு ஏதாவது 1-2 செய்யாம விட்டு இருந்தா சரி, இதை செய்யாம விட்டுட்டோம் அடுத்த முறை செய்வோம்னா சமாதானப்படுத்தலாம். ஆனா எதையுமே செய்யல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எங்க போனாலும் இவங்க வந்து இந்த டிபேட்ல வந்து அடி வாங்குறது மொக்க வாங்குறது அப்படிங்கிறத வாங்கதான் போறாங்க. இப்போ திமுக செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பாக்குறப்போ ஒரு காலத்துல ஜெயலலிதா கேட்பாங்க செய்வீர்களா அப்படின்னு அவங்க ஒரு பேஸ் வாய்ஸ்ல வந்து கேட்பாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். சோ இப்போ திமுக அவங்க மக்களை பார்த்து கேட்பாங்க. பட் இப்போ திமுக பார்த்து எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா
சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை இனிமே அடுத்தடுத்த மேடைகள்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த அமைச்சர்கள் அடி வாங்குறத மேடைகள்ல இது மாதிரி வார்த்தைகளால் டேட்டாஸால அடி வாங்குறத பார்க்கலாம். ஒருவேளை இந்த மனோஜ் தங்கராஜ் வீடியோவை பார்த்துருந்தா மற்ற அமைச்சர்கள் இனிமே வந்து நம்ம இப்படியே இருந்துப்போம் அப்படின்னு டிபேட் ஷோவுக்கு வர்றதை கூட நிறுத்திக்கலாம். பட் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.